இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய அப்டேட்டட் வெர்ஷனான சிலபஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஒரு அலகுலையும் இப்போ நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எந்த அலகுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அலகு இலக்கணத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு அலகில் 25 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 25 கேள்விகளையும் எந்தெந்த டாப்பிக்கில் கேட்க போகிறாங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டாப்பிக்கில் ஒவ்வொன்றுலையும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாகற்காய், இதை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அதே மாதிரி பைநீளம். ஸோ பைநீளத்தை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுமை கூட்டல் நினம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பிரித்து எழுதுதலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழை. ஸோ சந்திப்பிழையில் வந்து இப்படி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஷின் தான். ஸோ இதில் வந்து சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்தாரை பொன்னை பொதிந்து வைத்தார் போல் போற்றுவர் உலகத்தார். இதுதான் சரியான விடை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக அப்படின்றது தான் வந்து தேர்டு. ஸோ இதில் எந்த மாதிரி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பானம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பணம் அப்படின்றதுக்கு வந்து பருமை அப்படின்னு பொருள். அதே மாதிரி பானம் அப்படின்றதுக்கு வந்து பானகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கண் கான் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் கண் அப்படின்றது வந்து நம்மளோட உறுப்பை சொல்லுவோம், கான் அப்படின்றது வந்து காட்சியை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னில் தான் இந்த மூணாவது டாபிக் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி அணி. அதாவது ஆணி அப்படின்றது வந்து எழுத்தாணியை குறிக்குது. ஆணி அப்படின்றது நம்ம மாதம், ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி குறிக்குது. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அலை அழை. அலை அப்படின்றது வந்து கடல் அலையை நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அழை அப்படின்னா வந்து யாரையாவது அழைச்சிடுவா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வரவழைத்தல் அப்படின்றது இங்கே குறிக்குது. அதே மாதிரி மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோல் கோள் கோல். அதாவது கோல் அப்படின்றது வந்து அழகை குறிக்குது. கோள் அப்படின்றது வந்து வழுவழுப்பாக இருக்கிறது அப்படின்றத குறிக்குது. கோல் அப்படின்றது வந்து இடையூறை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போன இயர்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அவ் என்ற எழுத்துக்களின் இன எழுத்துக்களை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ உ அப்படின்றது தான். அதே மாதிரி இன எழுத்துக்களினுடைய அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து சரியான பதில் இந்த கேள்வியில் கல்வி அப்படின்றது. ஸோ இந்த 2 பேட்டர்னில் எப்படி வேணால் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வினா எழுத்துக்கள். ஸோ இந்த வினா எழுத்துக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சரியான வினா சொற்களை தேர்ந்தெடுக்க, கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எப்படி எழுதுவோம், எது அப்படின்றது வராது, என்னன்றது வராது. ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து யாவை. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ இந்த வினா எழுத்துக்களில் வந்து இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் தான் வரும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருமை பன்மை அறிதல். இந்த டாப்பிக்கில் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயரில் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர். இதுதான் வந்து சரியான பதில். ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இது பழம் அன்று, இவைகள் பழங்கள் அல்ல அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து ஒருமை பன்மை அறிதல் வந்து கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேர் சொல் அறிதல். வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணியும் பெயர், பெயரச்சம், வகை அறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒன்றுத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து உருக்கண் என்ற சொல்லின் வேர் சொல் கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வேர் சொல் அப்படின்ற டாப்பிக்கில் வருதா, இதில் வந்து உரு அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, வெல் என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணியும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து வென்றவன் அப்படின்றது.
தென் அதுக்கப்புறம் பாருங்கள், வீழ் என்னும் வேர் சொல்லினுடைய வினை அச்சம் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீழ்ந்து. அதே மாதிரி வாழ் என்ற சொல்லினுடைய வினை முற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ வாழ்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயர் சொல் தமிழ் சொல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. இது 9th டாபிக். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர் சொல் கொடுத்துருவாங்க. அதுக்கு இணையான நம்ம என்ன பண்ணணும்னா தமிழ் சொல்லை வந்து தேர்ந்தெடுக்க சொல்வாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்களேன், பொக்கிஷம் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய தமிழ் வார்த்தையில் வந்து செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சாஸ்தி அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், மிகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஜாஸ்தின்னு சொல்லுவாங்களா, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மிகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து விஸ்தாரம் அப்படின்றத வந்து எப்படி சொல்லுவோம்னா பெரும் பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து சிங்காரம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக தான் ஒரு சொல்ல வேறு ஒரு நம்ம வழக்கத்தில் இருக்க மாதிரியான சொல்களை வந்து இந்த மாதிரி தமிழ் சொற்களோடு என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இணையாக இருக்க சொல்ல வந்து பொருத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் சொல், வினை சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஒவ்வொரு தொடர்கள்லையும் ஒவ்வொரு பிழைகள் இருக்கும், அதில் சரியான பதிலாக இருக்கும். ஸோ அது நம்ம வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக தேர்வு செஞ்சு எழுதுனது தான் இந்த கொஷின். ஸோ இதுக்கு சரியான விடை வந்து மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால் அப்படின்றதான் சரியான விடை. அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் கேட்கலாம். எப்படின்னா ஒரு வந்து சென்டென்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து எப்படி நம்ம அந்த சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர் ஆர்த்தர் கார்டன் கல்லணையின் கட்டுமான உத்தி கொண்டு தான் தௌலீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படின்றத நம்ம சரியாக கண்டுபிடிச்சி அந்த தொடரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தான். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலகு 1 இலக்கண பகுதியில் இந்த 25 கேள்விகளில் கடைசி டாபிக் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வினை சொற்களினுடைய வேறுபாடு அறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கொஷின்ஸ் எப்படி வருது பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல், அதாவது களைதல் களைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பொருள்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் களைதல் அப்படின்றது வந்து அழித்தல் அப்படின்றது வந்து மீனிங். அதே மாதிரி கலைத்தல் அப்படின்றது வந்து சோர்த்தல் அப்படின்றது வந்து மீனிங். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணித்து பணிந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து சென்டென்ஸ்லேயும் கொடுத்து இந்த மாதிரி நம்மளை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் நம்மளை கேட்பாங்க. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லையும் நம்மளை கேட்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஆப்ஷன்லையும் வந்து மீனிங் கொடுத்து டைரெக்டாகவும் நம்மளை கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கண பகுதியில் முதல் அலகு 1ல் 25 கேள்விகள் இந்த டாபிக்ஸில் இருந்து தான் நம்மளை வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தரவாக படிச்சுக்கிட்டனாலே 25 மார்க் கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நம்ம இனிமேல் படிக்க வேணாம். இந்த டாப்பிக்கில் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அழகு 2ல் எவ்வளோ மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அது என்னென்ன பேட்டர்ன்ஸில் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸில் இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம்.